ஒன்றில் கொஸ்டின் நம்பர் 11 ஒன்றுக்கும் ஆயிரத்திற்கும் இடையே உள்ள இரண்டையும் உள்ளடக்கிய ஒன்றையும் பயன்படுத்தணும் ஆயிரத்தையும் பயன்படுத்தணும் எண்களில் இரண்டாலும் ஐந்தாலும் வகுபடாத எண்களை காண்க. ரெண்டாலும் வகுபடக்கூடாது, ஐந்தாலும் வகுபடக்கூடாது. இந்த நம்பருக்குள்ள ரெண்டையும் பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டாங்க. இங்கே இடையன் கொடுத்துட்டு ரெண்டையும் பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்போ 1 1000 1 இருக்கணும், 1000 இருக்கணும். அப்போ 1லேருந்து 9 வரைக்கும் ஓரிலக்க எண் கிடைக்கும். 10லேருந்து 99 வரைக்கும் ஈரிலக்க எண் கிடைக்கும். 100லேருந்து 909 வரைக்கும் உனக்கு 3 இலக்க எண் கிடைக்கும். 1000ங்கிறது உனக்கு 4 இலக்க எண்கள் கிடைக்கும். மொத்தம் 4 இருக்குது. அதில் 2ஆலும் 5ஆலும் வகுபடாத எண்களாக கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் எடுத்து தீர்வு கண்டுபிடிக்கிறோம். இப்போ 2ஆலும் 5ஆலும் வகுபடாத எண்கள்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்ன நம்பர் வகுப்படாது? 1 3 7 9 இதுதான் ரெண்டையும் வகுப்படாது. இது 1வது ஸ்தானத்தில் நிரப்பணும். இந்த 1வது ஸ்தானத்தில் இது நிரப்பினா கரெக்டாக இருக்குது. ஏன்னா 1 போட்டேன்னா 2ஆல் வகுப்படாது, 5ஆல் வகுப்படாது. 3 போட்டேன்னா 2 போட்டேன்னா 2ஆல் வகுப்படும். 3 போட்டேன்னா வகுப்படாது. 4 போட்டேன்னா 2ஆல் வகுப்படும். 5 போட்டேன்னா 5ஆல் வகுப்படும். 6 போட்டேன்னா 2ஆல் வகுப்படும். 7 போட்டால் வகுப்படாது. 8 போட்டால் 2ஆல் வகுப்படும். 9 போட்டால் வகுப்படாது. அப்போ இந்த 4 நம்பரை 1வது ஸ்தானத்தில் போட்டால் போதுமானது. அப்போ ஓரிலக்க எண் சொல்லும்போது ஓரிலக்க எண் முதல் இலக்க எண் சொல்லும் போது எத்தனை வாய்ப்பு இருக்கும்? 4 வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஈரிலக்க எண் சொல்கிறோம், 2 இலக்க எண். சரியா? ஈரிலக்க எண் சொல்லும்போது அப்போ பாக்ஸ் போட்டுங்கன்னா 2 பாக்ஸ் போடணும். 1வது ஸ்தானத்தில் என்ன நம்பர் தான் வரும்? இந்த 4 நம்பருக்குள்ளே தான் போடணும். அப்போ தான் 2ஆலையும் 5ஆலையும் வகுப்படாது. அப்போ 4 வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 10வது ஸ்தானத்தில் வரும்போது என்ன போட முடியாது? 0 தவிர மீதி எல்லா நம்பரும் போடலாம். 0 தவிர மீதி இருக்கிற எல்லா நம்பரும் போடலாம். ஆனால் வகுப்படாத நம்பர் சொல்லும்போது எல்லா நம்பரும் போடலாம். அப்போ 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். 9 வாய்ப்பு இருக்கும். அப்போ ஈரிலக்க எண்களுக்கான வாய்ப்புகள் என்ன? 9 36 வாய்ப்புகள் இருக்குது. ஈரிலக்க எண் வந்து அமைக்கிறதுக்கு 36 வாய்ப்பு. அடுத்து 3 இலக்க எண். 3 இலக்க எண்ணுன்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆயிரும்? 3 ஸ்தானம் போகிறோம். அப்போ 1வது ஸ்தானத்தில் எதுதான் போட முடியும்? இதுதான் போட முடியும். 1 3 7 தான், 7 9 தான் போட முடியும். அப்போ 1வது ஸ்தானத்தில் நமக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கும்? 4 வாய்ப்பு இருக்குது. இது 1வது ஸ்தானத்தை போட்டோன்னா 100வது ஸ்தானத்துக்கு வந்துடணும். 100வது ஸ்தானத்தில் எத்தனை வாய்ப்பு இருக்கும்? 0 வரக்கூடாது. அப்போ 1லேருந்து 9 வரைக்கும் 9 வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து 10வது ஸ்தானத்தில் 0 வரலாம். 0லேருந்து 9 வரைக்கும் 10 வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 9 10 4 எல்லாத்தையும் பெருக்கினேன்னா உனக்கு 360 வாய்ப்புகள் இருக்குது. 3 இலக்க எண் அமைக்க 320. ஓர் இலக்க எண்ணுக்கு 4, ஈரிலக்க எண்ணுக்கு 36, 3 இலக்க எண்ணுக்கு 360, 4 இலக்க எண் 1000 அது 5ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும். அப்போ 4 இலக்க எண் கிடையாது. அப்போ மொத்த தேவையான வழிகள் இது 3ஐயும் கூட்டினா போதுமானது. 4 36 360 = 400 வழிகளில் 2ஆலும் 5ஆலும் வகுப்பட எண்கள் கிடைக்கும்.